தம்பி என்ன அதட்டா? தம்பி அதட்ட வைக்க கூடாது. அப்புறம் மாடு கொண்டு வர எதுக்கு மாடு கொண்டு வர? அதட்ட வச்சுக்கிட்டு வீரமா புடிச்சு பாரு சொல்லு. நீ மாட்டுக்காரன் புடிச்சு பாரு சொல்லு. வீரனை புடிச்சு சொல்லு. அதே வீரனுக்கு ஒரு காலகு தூங்குகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளும் வீரர்களும் துள்ளி குதிக்க ரெடியா இருக்காங்க. களம் ரெடி, 5வது சுற்றும் ரெடி. தொட்டுப்பார் தொட்டுப்பார் என்று கூப்பிடுகிறார்கள். இதோ காலை வெளியே வருது. முடிஞ்ச தொட்டுப்பார். ஓடி ஒண்டாதீங்க தம்பி, தேடி பிடிங்க தம்பி, விட்டுறாதீங்க. வீரரா காளையான்னு பாத்திரலாம். பாலமேடு ஜல்லிக்கட்டு களம் சூடு பிடிச்சிச்சு. முடிஞ்ச தொட்டுப்பார் தொட்டுப்பார். என்ன தம்பி பம்புறீங்க? வீரர்லாம் 5வது சுற்று தொடங்கிருச்சு. இப்ப போய் பம்பலாமா? நீல நில கலர்ல அருமையா பணியன் கொடுத்துருக்காங்க. மட்டும் என்ன கொஞ்சம் ஒதுங்கினேன். மாடு அருமையான மாடு. தொட்டுப்பார். அழகுடா, அற்புதம். அருமையான வீரர், அருமையா பிடிச்சி விட்டு தம்பி. சூப்பர் தம்பி, விட்டுறாத. மாடும் சூப்பர், வீரர் சூப்பர். அருமையான மாடு, அருமையான வீரர். ஒரே ஒரு பிடி எக்ஸ்ட்ரா பிடிச்ச தம்பி. மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றாருப்பா. சூப்பர். புரட்டி எடுத்து கொம்ப பிடிக்காத தம்பி. விட்டு கழுத்தை கட்டாத. வீரர் ஜெயிச்சிட்டீங்க, கழுத்தை கட்டாதீங்க. விட்டுருக்க தம்பி. அருமையான வீரர், சூப்பர். அடுத்த மாடு ரெடியா இருக்கு பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த மாடு ரெடியா இருக்கு. விட்டுருக்க தம்பி. வாழை பிடிக்காதீங்க. அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. வாழை பிடிக்க கூடாது, கொம்ப பிடிக்க கூடாது, காலை கிட்டி போடக்கூடாது. விட்டு தம்பி. அடுத்த மாடு பிடிச்சல. விட்டு அந்த பேரை கூப்பிடுங்க. என்னாச்சு பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பரிசு வந்து வாங்கிக்க சொல்லுங்க. அருமையான ஒரு மானும் சலிச்சது இல்ல. அருமையான மாடு, அருமையான வீரர் வெற்றி பெற்றார். அடுத்து வர்ற கால பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய பாலமேடு ஜல்லிக்கட்டு சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒரு மாட்டுக்கு 3 பேர் வரணும். அதிகமா ஆள் வரக்கூடாது. தொட்டுப்பாரு கொஞ்சம் அலற சூப்பர் மாடு. திரும்பவும் அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அருமையா அந்த வீரர் எப்படி அந்த காலை அடக்குனாரு, எப்படி போறான்றது சூப்பரா அருமையா அடக்கி காமிச்சாரு. அடுத்த காலை தயாராக இருக்கிறது. களமும் தயாராக இருக்கிறது. பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு நிறைந்த நம்மளுடைய பாலமேடு ஜல்லிக்கட்டு, மதுரைக்கு புகழ்கிற ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வீரர் காளையை சிறப்பான முறையில் அடக்கி வீரர் வெற்றி பெற்றார். அடுத்த காலை மடக்குவதற்கு காளைகளும் தயார், வீரர்களும் தயார், பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாக்குழுவும் தயார். வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் மறுமுறை வன்போடு வருகிற வரவேற்று மீண்டும் அடுத்த காலை தயாராகிறது. வீரர்கள் தயாரா? தெரிக்க விடலாமா? அடுத்த மாடு ரெடியா இருக்கு. எல்லாம் பார்த்து நல்லா பிடிங்க. வீரர் பாதுகாப்பா பிடிங்க. பாரம்பரியம் மிக்க பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் மிக பிரம்மாண்டமான முறையிலே எல்லா வீரர்களும் பிடிக்கும் வண்ணம் காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்படுகிறது. மாண்புமிகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் வருவாய்த்துறை சேர்ந்த அத்தனை பேரும், கால்நடை பராமரிப்புத்துறை, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, ஒன்னாட்டி டீம், மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து இந்த விழாவினை சிறப்பா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க காட்சி பாத்தீங்க அப்படின்னா அந்த வீரர் வந்து திமிழ்ல இருந்து தடவி அப்படியே கழுத்துக்கு கொண்டாரு. அதான் கழுத்தை பிடிக்க கூடாது நம்ம சொன்னது. அதுக்குதான் வாழை பிடிக்க கூடாது, கழுத்தை பிடிக்க கூடாது, கொம்பை பிடிக்க கூடாது. வீரர் வெற்றி பெற்றான்னு சொன்னா மாடை விட்டுட்டு வந்துடணும். அருமையான வீரர்கள், அருமையான காலை துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு நிறைந்த நம்மளுடைய பாலமேடு ஜல்லிக்கட்டு சிறப்பா போயிட்டு இருக்கு. மதுரை நாளே ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் நம்மளுடைய மதுரை மாவட்டம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் கூட நம்மளுடைய மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கென்று பெயர் பெற்ற மாவட்டம், பாரம்பரியமிக்க மாவட்டம். நம்மளுடைய ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு சிறப்பான முறையில. அந்த காட்சியை இப்ப நீங்க பாத்துட்டு காட்சி அந்த வாழை பிடிக்கூடாதுன்னு பாத்துதான் சொன்னா பாரம்பரியப்படி நடக்குது. மாட்டோட ஓனர் வந்து தம்பி வாழை பிடிக்காதீங்க, மாடுதே புடி மாடாயிருச்சு, விட்டுங்க தம்பின்னு சொல்லி தருவார். அந்த காட்சியை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.